நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. ஏகாதிபத்தியத்தின் முடிசூடா மன்னனாக கொடுங்கோல ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கின்ற அமெரிக்க அதிபர் டிரம்ப் அவர்களின் அடாவடித்தன செயல்களையும் அத்துமீறல்களையும் கண்டித்து மோடியின் காதில் விழும்படி இன்று தலைவர்கள் சென்னையிலே ஆர்ப்பாட்டத்தில் முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். வியாபார பொதுமக்களே, வியாபார தோழர்களே, தாங்கள் அனைவரும் தெரிந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மீஞ்சூர் நகரத்திலும் நடைபெறுகின்றது என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகளும் சிறுத்தைகளும் களத்தில் உள்ள கேள்விப்பட்டிருக்கிறோம். தோழர்கள் பேசியது மாதிரி வெனிசுலா அதிபரையும் அவரது மனதையும் கைது செய்து நடவடிக்கை எடுத்தவர். இவையெல்லாம் உலக அளவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தோழர்களே, நீங்கள் உணர வேண்டும். பொங்குகின்ற மூன்றாவது உலகப் போர் மூடுமா என்ற தலைப்பிலே பார்த்தோம். ஆனால் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடி அவர்கள் மாறாக அறிவிப்பு ஏதுமில்லை. மாநிலங்களுக்கு அப்பாவி ஈரானியர்கள் மீது குண்டு மழை பொழிந்து கொலைவெறி தாக்குதல் நடத்திய அமெரிக்க இஸ்ரேல் ஏகாதிபத்தியத்தை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த ஆர்ப்பாட்டத்தினை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தோழர் ரமேஷ் அவர்கள நிகழ்ச்சியிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பங்கேற்றிருக்கின்ற மீஞ்சூர் ஒன்றியத்துடைய செயலாளர் அன்புச்சவர் உமாபதி அவர்கள மீஞ்சூர் எண்ணெய் வளத்திற்காக ஒரு நாட்டை கொலைவெறி தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது இஸ்ரேலும் அமெரிக்காவும். இதற்கு பின்னால் ஏற்பட போகிற பாதிப்புகளை அறியாமல் நாம் அன்றாடம் நம்முடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த போருக்கு பின்னால் என்ன நடக்கிறது, இந்த போருக்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதற்காகத்தான் 2 நாட்களுக்கு முன்பு இடதுசாரி இயக்க தோழர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இணைந்து சென்னையிலே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக ஒரு மறியல் போரை நடத்தினார்கள். அதை ஒட்டித்தான் இன்றைக்கும் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள பனங்கல் அரசர் மாளிகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை ஒட்டித்தான் இன்றைக்கு மீஞ்சூர் பகுதியிலேயும் மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார். உலக அளவிலான ஏகாதிபத்தியத்தை நடத்தி கொண்டிருப்பது என்பது அமெரிக்க அரசு. நமக்கெல்லாம் தெரியும். ஏகாதிபத்தியம் என்றால் என்ன? ஏகம் அப்படின்னா அனைத்துக்கும், உலகம் முழுவதும் அனைத்து பொருள்களுக்கான அதிபதியாக தன்னை நிறுவிக்கொள்ள முயற்சிக்கிற அமெரிக்கா தான் ஏகாதிபத்திய அரசு.